சிவாஜி மாதிரி வந்து ஒரு நீங்கள் இது பார்க்கவே முடியாது. ஒரு தராதரம் இல்லாமல் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தூக்கி சாப்பிட்டுருவார். ஃபேமிலி மேனாக இவர் வெரி 100% இது பசங்களோட இது பண்ணுவார், ஷட்டில் விளையாடுவார். ஆனால் அதே சமயத்தில் ஆக்டிங் வந்தவுடனே அவங்க யாரையும் வச்சுக்க ராம்குமார் எதிர்க்க வந்தால் கூட என் பையனு தெரியாது அவருக்கு. இன்னொரு தடவை பண்ண சிற்பால் அடிப்பட்டேன். இது நான் காதால கட்டிருக்கேன். அந்திமணி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரை பற்றி நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள். வணக்கம் முக்தா. வணக்கம் சார். சிவாஜி அவர்களை வச்சு முக்தா ஃபிலிம்ஸில் நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க. கீழ்வானம் சிவக்கும், அந்தமான் காதலி, அதுக்கப்புறம் நிறைகுடம், நிறைய படங்கள் எடுத்திருக்கீங்க. முக்தா ஃபிலிம்ஸுக்கும் சிவாஜிக்குமான தொடர்பு எப்படி இருந்துச்சு சார்? முக்தா ஃபிலிம்ஸும் சிவாஜிக்கு உள்ள தொடர்பு வந்து ரெண்டு விதமாக இருந்தது சார். எங்கள் அப்பா ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர் முக்தா ராமசாமி அவர்த்தி தயாரிப்பாளர் இதில் அவரை வச்சு படம் நிறைய படங்கள் எடுத்தோம். அதை தவிர கட்சி வயசு வந்து எங்கள் அப்பா வந்து கம்யூனிஸ்டில் இருந்தார் 62 மட்டும். அதுக்கப்புறம் காமராஜர்கிட்ட ஐக்கியமானார். அப்போ காமராஜர் வந்து 64 நினைக்கிறேன். 64 அவர் என்ன சொன்னார், நீ சிவாஜி ரசிகர் மன்றத்தில் போய் சேரு அப்படின்னார். ஸோ அப்பா வந்து சிவாஜி ரசிகர் மன்றத்தில் சேர்ந்தாங்க. அங்கே சிவாஜி ரசிகர் மன்றத்தின் தலைவராக இருந்தவர் வந்து சின்னண்ணாமலை. எந்த பீரியடு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவர் தலைவராக இருந்தார். எங்கள் அப்பா இது பண்ணும்போது அப்போ வந்து நம்ம சசிகுமார் இருந்தார், அதுக்கப்புறம் ஆக்டர் சுரில்ராஜன் இருந்தார், ஸ்ரீகாந்த்லாம் இருந்தாங்க. அவங்களாம் வந்து சிவாஜி ரசிகர் மன்றம். சிவாஜி சார் வந்து என்னென்னா ஒரு பற்று உள்ள ஒரு மனிதர். அவர் கடவுள் பக்தி இப்பயும் வந்து அவங்க தேசியமும் தெய்வமும் தேசியமும் ஒன்றுன்ற மாதிரி அந்த கொள்கையில் கொண்டு வர இதுன்னு அவர் வந்து நிறைய செஞ்சிருக்காரு. அது தேசத்துக்காக அவர் பண்ண விஷயங்கள் நிறைய. அவர் மட்டும் இல்லை, அந்த அட்மாஸ்பியரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னண்ணாமலைங்கிற வந்து சாதாரணப்பட்டவர் இல்லை. சின்னண்ணாமலை வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவர் ஒய்ஃபு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்புறம் இவரை தேடுறதுக்காக பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவங்க அம்மா அவங்க ஒய்ஃபை வந்து காலிலே அடிச்சிருக்காங்க, லெட்டிலியால். அப்படி அந்த அம்மா உண்மையை தங்க கணவர் எங்கே இருக்கன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வரலாறு படைத்தவங்கள்லாம் சிவாஜியோடு இருந்திருக்காங்க. சிவாஜிட்ட ஒரு பிள்ளைன்னு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார், அவர் ஃப்ரெண்டு. அவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட கூட இருந்தவர். இப்படி ஒரு அட்மாஸ்பியரே காங்கிரஸ் அட்மாஸ்பியராக தான் சார் இருக்கும். அவரோட பழகின அப்பன்ராஜ், குமரி ஆனந்தன், நெடுமாறன், அதுக்கப்புறம் பா ராமச்சந்திரன், மணிவர்மா, இவங்களாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. காலையில் ஷூட்டிங் இல்லைன்னா இவங்க தான் இருப்பாங்க. அதனால் அவர் வந்து காங்கிரஸ் தலைவரோட அவர் இன்டராக்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி தலைவரோட பேசிட்டு இருப்பார், அவங்க சொல்கிற டெசிஷன்ஸை வச்சுட்டு இது பண்ண. அப்போ அது ஸ்தாபன காங்கிரஸ் நான் சொல்கிற இது அந்த மாதிரி இருந்தது. காமராஜருக்கு வந்து சிவாஜி மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை, அபரிமிதமான ஒரு பிரியம். என்னன்னு அவருக்கு வந்து எப்படி டிஎம்கேல வந்து ஒரு எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே மாதிரி காங்கிரஸில் வந்து சிவாஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங், வெரி கமாண்டிங் பொசிஷனில் இருந்தார். இன்ஃபேக்ட் வந்து அவர் போன கூட்டங்களில் குறையாம ஆட்கள் இருந்தாங்க. எவ்வளோ நிறைய செஞ்சுருக்காரு, நிறைய இது பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் சார், இதை வந்து யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்ரீலங்கன் ப்ராப்ளமை வந்து சிவாஜி கிட்ட தான் முதல்ல வந்தது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு அதை வந்து ஒரு முக்கியமான சில தலைவர்கள் அவர்கிட்ட போட்டு வந்தோன்னு இந்த தலைவர் இதை பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் சோ கிட்ட போச்சு. சோக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர்கிட்ட போச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் மற்றவங்கள்ட்ட போச்சு. சிவாஜி பார்த்து கண் கலங்கிட்டு இது நடக்கக்கூடாது, இது ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனது தான் இன்னைக்கு ஈழத்தமிழர்களோட பிரச்சனை. இன்னைக்கு யார் வேணால் என்ன வேணால் பேசலாம், ஆனால் அந்த ஈழத்தமிழில் ஆரம்பித்த இது விதை வந்து சிவாஜி கிட்ட தான் முதல்ல வந்தது. அதாவது அந்த வீடியோவை பார்க்க சகிக்கலை.
யாராலையும் பார்க்க முடியாது. அந்த வீடியோவை வந்து அவங்க காமிச்ச வீடியோவை வந்து அவ்வளோ கொடூரமான வீடியோ அப்போ தான் VHS கேசட் வந்தது முதல்ல. அந்த VHS கேசட்டை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது அந்த கொடூரமானது. இது சிவாஜி சாருக்கும் தெரியும், சோ சாருக்கும் தெரியும், அது கொண்டு வந்த ஆட்களுக்கும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழர் தலைவர் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ எம்ஜிஆர் அந்த மாதிரி இமேஜை வளர்த்துக்கிட்டாரு, கலைஞர் அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டாரு. ஆனால் சிவாஜி வந்துட்டு அது தேசியம்ன்றதால தமிழர்களுக்கு கொஞ்சம் அந்நியமாக போயிட்டார் நினைக்கிறீங்களா? தேசியம் வந்து ஒரு முக்கியமாக கருதப்பட்டது. அதுதான் ஒன்று தேசியத்தை அவர் மெயின் ஸ்ட்ரீம் தேசியமாக இருந்தால் கூட. இப்போது அந்த காலத்தோட சிவாஜியோட பிறந்தநாள் எப்படி இருக்கும்? அது வந்து ரொம்ப ஒரு கிராண்ட் அக்கேஷன் மாதிரி இருக்கும் சார். எல்லா தலைவர்களும் வருவாங்க. காமராஜர் வருவார், வந்து ஒரு வாழ்க்கை. காமராஜர் இவர் போவாரா? சமயத்தில் இவரும் போவார், அவரும் வருவார். இவர் போய் எம்ஏ ஒரு பெருமாள் ஐயாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவார். இந்த மாதிரி இது பண்ணுவார். காமராஜர் வந்துடுவார், அவர் ஃபங்க்ஷன் போது அவர் வருவார். கடைசியாக அவர் ஃபங்க்ஷனுக்கு அவர் இறக்கிறதுக்கு முதல் நாள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அவர் சிவாஜி ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அதே மாதிரி சிவாஜியோட சினிமா பைத்தியம் அவர் வந்து வாஞ்சிநாதனாக நடித்தார். ஸோ அதனால் அந்த சீனை கடைசியாக காமராஜர் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர் அதை பற்றியே பேசிகிட்டு வந்தார். சிவாஜி எப்போது படப்பிடிப்பில் பிறந்தநாள் கூட நடிக்காரா? எனக்கு ஞாபகம் இல்லை சார், இருந்திருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் ஒன்று அவர் வந்து முத வந்து இந்த செகண்ட் சண்டே இப்போ உங்களுக்கு லீவ் விடணுங்கிறது வந்து இன்சிஸ்ட் பண்ணது அவர் தான் முதல்ல. அவர் செகண்ட் சண்டே வேலையை வச்சுக்கூடாது, ஃபேமிலியோடு இருக்கணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு தனி இது வச்சுக்கணுங்கிற ஒரு பக்கம் இருக்கும். ரொம்ப பசங்களோட ரொம்ப இதுவாக இருப்பாங்க. ஒரு நேராக பெங்களூர் போவார், பசங்களோட இருப்பார். அவங்க ஒரு ஃபேமிலி மேனா அவர் எப்படி? ஆமாம், அவர் வந்து ஃபேமிலி மேனா இவர் வெரி 100% இதுவாக இருந்தார். பசங்களோட இது பண்ணுவார், ஷட்டில் விளையாடுவார். அவங்க எல்லாரும் மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணுவார். அதாவது ராம்குமார் இவங்கெல்லாம் வந்து பெங்களூர் பிஷப் காட்டனில் படித்தாங்க. ஸோ அதனால் இவருக்கு டைம் கிடைக்கிற சமயத்தில் அங்கே போயிடுவார். அங்கே போய் இருந்துட்டு இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வருவார். அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன். ஆனால் அதே சமயத்தில் ஆக்டிங் வந்தவுடனே அவங்க யாரையும் வச்சுக்க ராம்குமார் எதிர்க்க வந்தால் கூட என் பையனு தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருக்கு அது அந்த நினைவு இருக்காது. இப்போ ஒரு காலத்தில் 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்னு பரபரப்பாக நடிச்சிட்டு இருந்தவர் சிவாஜி. அப்படிப்பட்ட கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை காரணமாக ரொம்ப நடிக்க முடியாது. இல்லை, அது அப்படி படலை. எனக்கு தெரிஞ்சு வந்து முதல்ல 2 ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் நடித்தார். அப்புறம் வருஷத்துக்கு 4 படம், வருஷத்துக்கு 3 படம், வருஷத்துக்கு 5 படம், இப்படி தான் அவர் பண்ணார். அது ஒரு படம் முடிஞ்சு ஒரு படம் பண்ணுறது, அது பண்ணார். ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தார். அதை அப்போ பார்த்துட்டு தான் மற்ற ஆர்டிஸ்ட்டும் அந்த பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் ரஜினிகாந்த்லாம் வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு படம் அந்த கெட்டப் அந்த மாதிரி அது பண்ண விட்டார். இவர் தான் அந்த இதை கொண்டு வந்தார். வருஷத்துக்கு 4 படமோ 5 படமோ அதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து. ஏன்னா உங்களுக்கு இது இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இது பண்ணுறது, ஒரு கான்சென்ட்ரே இது இருக்கும். ஒரு படத்துக்கு போயிட்டோன்னா அந்த படம் முடிகிற வரையில் அந்த கேரக்டரோட இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் இப்போ 10 படத்தில் நடிச்சிங்கன்னா இது வராது உங்களுக்கு. இப்போது இவ்வளோ பரபரப்பாக இருந்தவர் கடைசி காலகட்டத்தில் உடல்நிலை காரணமாக ஷூட்டிங்லாம் போகாமல் இருந்தார் இல்லையா? அதை அவர் எந்த அளவுக்கு பாதிச்ச மனதளவில்? இப்போ நீங்களாம் போய் பார்க்க போயிருப்பீங்களே. அதாவது சார், கடைசி இதில் பண்ணோன்னா எல்லாருக்கும் வர இதுதான் சார் வந்தது. நான் இப்போ போகிற சமயத்தில் பிரபு டாப் போயிட்டார் சின்ன தம்பியோடு. பட் இவரும் விடலை. அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் பண்ணார். நிறைய படங்கள் இவரும் நடிச்சிருந்தார். அவர் கடைசி வரையில் தம் மூச்சு இருக்கிற வரையில் நடிக்கணுங்கிற ஒரு இது இருந்தது அவருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் கூட நடிச்சிருந்தார். அவரோட ஏஜுக்கு அவருக்கு இருந்த உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணார். அவர் நாங்களே வந்து அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லிட்டு பண்ணிட்டு கடைசியில் டாக்டர் வந்து பண்ணக்கூடாதுன்ட்டார். அவர் நிக் ஆஃப் தி டைம்னு ஒரு படம், அதை போய் பார்த்து அவர் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் கமலாமாவை அழைச்சிட்டு வந்து அந்த படம் பண்ணலான்னு உடனே அவங்ககிட்ட வேண்டாம், அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது போட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணதுனால
அவர் வேண்டான்னு விட்டாங்க. அதே மாதிரி அவர் வந்து சபரிமலைக்கு போவார். அவர் கூட வந்து காங்கிரஸ்காரர் இந்த அப்பன்ராஜ்னு ஒருத்தர் கூட போவார். இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போவார். போகும்போது அவர் வந்து என்னென்னா அதாவது கடவுள் பக்தியும் அவர்கிட்ட இருந்து அப்போ வந்து அந்த விரதம் இருக்கிறது இது பண்ணுறது அதெல்லாமே பக்காவாக இருப்பார். நான்வெஜ் சாப்பிடாம அந்த இது இருக்குது இல்லைங்களா, அது பூஜை புனஸ்காரம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எது விட சிகரெட் கூட பிடிக்க மாட்டார் சார். அவர் சிகரெட்டு கூட பிடிக்க மாட்டார். அப்போது அந்த மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ணார். ஃபுட்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார் அவர். அந்த மாதிரி ஒரு இதுவாக இருந்தது. ஜெயலலிதா வந்து எம்ஜிஆரோட தான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. நிறைய படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சிவாஜி கூட சேர்ந்து ரெண்டே காமிச்சாங்க. அவங்க காம்போசிஷன் எப்படி இருந்துச்சு? அவங்களோட எல்லாமே ஹிட் படம் தானே சார் அவங்க கொடுத்தது. எல்லாமே எங்கிருந்தோ வந்தால் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தெய்வ மகன் கொடுத்தாங்க. இதில் அவங்க யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக இருந்தாங்கன்னு கேட்குறேன். ஜெயலலிதா வந்துட்டு ஜெயலலிதா ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஜெயலலிதா வந்து ஒரு ரொம்ப அலூஃபாக இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்க செட்டு இது பண்ணுவாங்க. பட் ரெண்டு பேருமே வந்து ஜெயலலிதா மேலே ஒரு ஒரு கேர் எடுத்திருந்தாங்க. சிவாஜிக்கு வந்து சந்தியாவோட டாட்டர் சந்தியாவோட நடித்தாங்கங்கிறதுனால இது ஒரு கேர் எடுத்து நடித்தா இப்போ இருக்கும். அதுக்கு எம்ஜிஆருக்கும் அதே மாதிரி இருந்தது. அதனால் எம்ஜிஆருக்கு வந்து ஜெயலலிதா தேவைப்பட்டது. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது. அதனால் அவங்க வந்து ஏடிஎம்கேயில் போனாங்க. ஏடிஎம்கேயில் போனதுனால இவர் ஒன்றும் அப்படி ஒரு இது வெறுப்பை காட்டலை. அவர் சிவாஜி ஒன்றும் இது பண்ண. ஆனால் ஒன்று சிவாஜி மாதிரி வந்து ஒரு நீங்கள் இது பார்க்கவே முடியாது. ஒரு தராதரம் இல்லாமல் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் தூக்கி சாப்பிட்டுருவார். அவர் வந்து கேள்வி கேட்பார். ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு நடிகையை பற்றி தப்பாக பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றத்தில் ஒரு தலைவர் அந்த பற்றி தப்பாக பேசினான்னு ஒன்று கூப்பிட்டு வச்சு திட்டினேன். நீ எப்படி அண்ணனை பற்றியும் இந்த நடிகையை பற்றி பேசலாம்? நீ கட்சியை பற்றி பேசு, கொள்கையை பற்றி பேசு. இன்னொரு தடவை பண்ண செருப்பால் அடிப்பேன்ட்டார். இது நான் காதால் கேட்டிருக்கேன். செருப்பை கட்டி அடிப்பேன் நான் அப்படின்னு. நடந்த இடம் அந்தமான் காதலிக்கு இதில் ஏபிஎம் ஸ்டுடியோவில். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி அவர் வந்து என்னென்னா தராதரம் இல்லாமல் பேசுகிறார். ஒரே வார்த்தை, அண்ணனை பற்றி நீ உனக்கு என்னடா தெரியும்? அண்ணனை பற்றி அந்த நடிகையை பற்றி நீ என்னடா பேசுறது? செருப்பை கட்டி அடிப்பேன்டா நான் அப்படின்னார். அதனால் நீங்கள் வந்து சிவாஜி சாரை பற்றி நீங்கள் மதிப்பு போடுறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெண்டு பேரும் வேறு வேறு கருத்துக்கள் வேறு இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு இதுன்னு. அதே மாதிரி எம்ஜிஆர்டியும் அந்த இது இருந்தது இவங்கள்ட்ட. அதனால தானே பிரபு போய் பெரியப்பான்னு போய் பார்க்குறாரு. காரணம் என்னென்னா அவங்களுக்கு பேசிக் அந்த ஒரே தட்டில் சாப்பிட்ட இது இருந்திருக்கு சார் அவங்கள்ட்ட. அந்த இழப்பு எப்படி எடுத்துக்கிட்டார் சார் எம்ஜிஆர் இறந்தப்போ? இவர் தான் சார் போய் பார்த்துருக்காரு அவரை. அமெரிக்காவில் போய் பார்த்து. ஆமாம், அந்த ஆழமான நட்பு பற்றி இவங்க யாருக்குமே தெரியாது. அது கண் எதிர்க்க பார்த்துருக்கேன் சார். ரங்கசாமி இங்கே வருவார், என்னடா அப்படின்னு, மேக்கப் போட்டு இல்லை அண்ணனுக்கு போனோம், விக்கு ஏதோ சரியில்லைன்னு. சரிடா அது விக்கு பார்த்துட்டு வா, அது என்னன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார். விக்கு ரங்கசாமி தான் போய் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த ரங்கசாமி வந்து சிவாஜி கிட்ட அனுப்பினதும் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதனால் எங்களுக்கு தெரியும் சார் இந்த அவங்களுக்குள்ள இதுன்னு. அதே மாதிரி கட்சியில் வந்து கொள்கைன்னு வரும்போது அந்த கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் சார். அவருக்கு அந்த கொள்கைக்கோசரமே நாங்கள் அருணோதயம்னு ஒரு படம் எடுத்தோம் சார். சுமாராக தான் போச்சு, குடிக்கக்கூடாதுன்னு தான் கதை. அதில் அவருக்கு கடைசியில் சிவாஜி சார் கலாட்டா கூட பண்ணிட்டாரு. ஏண்டா நீ குடிக்க மாட்ட, உங்கள் அண்ணனும் குடிக்க மாட்டான், அந்த குரங்கும் குடிக்காது, குடிக்காது, மற்றவங்கெல்லாம் ஃபீடிங் பாட்டில் இல்லாமல் வீட்டுக்கு போக மாட்டாங்களேடா அப்படின்ட்டு எல்லோரும் அவங்க கையில் ராத்திரி சாயந்தரமான 6 மணிக்கு கையில் ஃபீடிங் பாட்டில் வந்து வீட்டுக்கு போவாங்க. அந்த கதாசிரியர் மதுரை திருமாறன் அவர் பயங்கரமான அவருக்கு தண்ணி அடிப்பார். அவன் தண்ணி அடிச்சுட்டு கதையை எழுதி கொடுத்துட்டான் அவங்களுக்கு அப்படின்னு கலாட்டா. படம் வந்து இது என்னமோ போங்கடா ஏதோ எடுத்துட்டீங்க விடுங்க அப்படிம்பார்.
எதுக்கு சொல்ல வரேன்னா கொள்கையில் இதுவாக இருப்பார். அந்த காமராஜர் சொன்னது அந்த கொள்கையில் விடா இதுவாக தான் இருந்தார் அவர். அந்த இது இது அவர்கிட்ட இருந்தது. அந்த அந்த தேசியத்துக்கோசரம் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். தன்னுடைய மகன்கள் சினிமாவுக்கு வர அவர் வந்து ஆதரிச்சார். அவர் ஒரு சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க. அப்படி இல்லை சார், நடிக்கணும்னு வந்து எனக்கு தெரிஞ்சு பிரபு வந்து சங்கிலிங்கிற படத்தில் வந்து அவருக்கு நடித்தார். ஆமாம், ஃபஸ்ட்டு படம், அதான் முதல் படம். அவர் சிவி ராஜேந்திரன் போய் கன்வின்ஸ் பண்ணார், நடித்தார். பட் சிவாஜிட்ட ஒன்றே ஒன்று, தன் மகனுக்கோசரம் மற்ற விட்டு கொடுக்க மாட்டார். ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் நான். இதில் கீழ்வானம் சிவக்கும்ல வந்து ஜெய்சங்கர் ரோலில் வந்து நாங்கள் பிரபுவை தான் நினச்சோம், பிரபு பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் நான் சங்கிலி வந்ததுன்னு. அவனோடனே சரி பிரபு பண்ணலாம் அது இதுன்னு. உடனே சிவாஜி சார் வேணாம் நீங்கள் வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுங்க, பிரபு இது பண்ண வேண்டாம் அப்படின்னு. அதேமாதிரி பரீட்சைக்கு நேரமாச்சுல மகேந்திரன் பண்ணுற ரோலில் பிரபுக்கு நினச்சோம், பிரபு பண்ணிக்கலாம் பெட்டராக இருக்கும்னு. இல்லைடா மகேந்திர நல்லா பண்ணியிருக்கேன்டா, அதனால் அவனையே வச்சு பண்ணுங்கன்னு. அது அவங்க நாடகம் இல்லையா? நாடகம். இத்தனைக்கு எங்கள் அப்பா சொல்லலை, அதில் கூட இருந்த ஒரு ரைட்டர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கான், பிரபு வச்சு பண்ணா இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும்னு. மகேந்திர பண்ணட்டோண்டா, அவன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டார். அவருக்கு மகேந்திரன் மேல ஒரு நிறைய பாசம், நிறைய பாசம் உண்டு. அதனால சிவாஜி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி தம் பையனுக்கோசரம் இதை பண்ணணும்னு நினைக்கிறது கிடையவே கிடையாது. அவர் வந்து யார் அந்த ரோல் கரெக்டாக இருக்குமோ, அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது பண்ணுவார். பிரபுக்கு நடிச்சிருந்தா அவர் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும், பட் அதுக்கு அவுட் ஆஃப் தி இதெல்லாம் பண்ண மாட்டார் அவர். சிவாஜியும் தான் சினிமாவில் சினிமாலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரே படம் எடுத்திருக்காரு, தியேட்டர் கட்டியிருக்காரு, சாந்தி தியேட்டர் இங்கே கட்டியிருக்காரு. அவர் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார், அவன் அந்த காலத்திலே ஹிந்தி படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க சார். சிவாஜி ப்ரொடக்ஷன் முதல்ல பழைய காலத்தில் ஹிந்தி படங்கள் தான் முதல் டிஸ்ட்ரிபியூஷனு. அதுக்கப்புறம் தான் புதிய பறவை எடுத்தாங்க. அவங்களோட ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேயோ இருக்கும். இப்போ நடிகர் சங்கம் கூட எம்ஜிஆர் சிவாஜி சேர்ந்து ஆரம்பிச்சது தானே? ஆமாம் சார், 2 பேர் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. கலை நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்து இது பண்ணாங்க, இன்வெஸ்ட் பண்ணாங்க. கடன் இருந்தது, கடனை எப்படி அடைக்கணும்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணது. அப்போ விகேஆரும் கூட இருந்தார். அதெல்லாம் அது அந்த அந்த விஷயத்தில் அவர் டெய்லி கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு 5:30 மணிக்கு ஷூட்டிங் முடித்த உடனே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு நேராக போய் அங்கே போய் நடிகர் சங்கத்தில் பார்க்கலாம் சார். நீங்கள் உட்காந்துருப்பார், ஏதோ ஒரு ஒரு ஆஃபீஸ் கோயர் மாதிரி அங்கே உட்காந்துருப்பார். 2 பண்ணிட்டு ஒரு 7-8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வெளியில் வருவார். என்ன ஆச்சு என்ன இதுக்கு நான் சிம்லா ஸ்பெஷல் சமயத்துலேயே பார்த்துருக்கேன் அவரை. சிம்லா ஸ்பெஷல் நடிகர் சங்கத்தில் ஷூட்டிங்களுக்கு 6 மணிக்கு வந்துடுவார், விடாமல் அவங்க அங்கேயே உட்காந்துருப்பார். அதெல்லாம் ரொம்ப ஒரு விஷயம் எடுத்துட்டேன்னு டெடிக்கேட்டடாக பண்ணுவார் சார் அவர். அதெல்லாம் மாற்றமே இல்லை. சிவாஜி அவர்களை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.